ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பீஃபு நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு கழுவி எடுத்துட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். கல் உப்பு போட்டுடலாம். இப்போ சரி, கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் போடணும். நான் நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் நம்ம வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் 1 கிலோ பீஃபுக்கு. வெங்காயம் வெட்டி பொடிசாக சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கட்டும். தக்காளி சேர்த்துட்டேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கரம் மசாலா இருக்குது, தனி மிளகாய் தூள் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, குழம்புத்தூள் கொஞ்சமாக இருக்குது. எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே பீஃப் வெந்துடுச்சு. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.